விஜய் சேதுபதி வந்து என்ன கேட்பாரு சாண்டே? திட்டுவாரு, பிக் பாஸே துப்பியும் உங்களுக்கு எல்லாம் அறிவு வரலையே. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரா? இல்ல சார், அது ரொம்ப நீங்க பண்ணது ரொம்ப ரசிக்கும்படி இருந்தது. அதை நான் வரவேற்கிறேன். அதாவது இவங்க எல்லாம் ஒண்ணு குடுத்தோம் போன வாரம், அந்தந்த கேரக்டர்ல அப்படி இவங்க எல்லாம் என்ன கேரக்டர்னு தெரியற அளவுக்கு அந்த கேரக்டரை விட்டு இவனுங்க கேரக்டர் அதிகமா காமிச்சிட்டானுங்க. அப்படி இவங்க கேரக்டரை பார்த்த நாம அந்த கேரக்டர் எப்படி பண்ணீங்கன்னு சும்மா போய் முதல்ல பாராட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏன்டா பாராட்டணும்னு கேட்போம். ஓகேயா அப்படின்னு உடனே ஒருத்தங்க கிரௌட்ல இருந்து வாங்கிக்குவாங்க. சார் இந்த தடவையாவது எல்லாரையும் திட்டுவீங்களா? யார் அவன் பேமெண்ட்டுக்கு மேல பேசுறவங்க? இது அந்த வீடியோ பாத்தீங்களா? பரிதாபங்கள் செஞ்சுட்டானுங்கடா. இதுல விஜய் சேதுபதியே செஞ்சுட்டானுங்க. எடுத்த உடனே முதல் அடியே அவருக்கு 30 செகண்ட் போட்டு பொழந்து. அது சின்ன சின்ன விஷயங்கள் கூட சார் 8 சார் வேற அப்படின்ட்டு 30 சாருன்னு லாஸ்ட்ல ஒண்ணு சொல்லுவாரு பாருங்க, விஜய் சேதுபதி வயசா ஒழுங்கா வரல, அடுத்த வாரம் வந்தேன்னா ரகுவர் மாதிரி நான் பேச போறேன்னது மைனூட்டா வச்சு செஞ்சு விட்டாங்க. சாண்ட்ரோ தான் பயங்கர ஹைலைட். இல்ல சாண்ட்ரோ தான் ஹைலைட். சார் அடுத்த வாரம் டாஸ்க் ஏஞ்சல் வெஸ் டெவில். ஏன்டா அதான்டா இப்ப வரைக்கும் நடந்தது, இதுக்கு மேல தனியா வேற ஒண்ணு நடக்கணும். இவங்கள ஏஞ்சல்ஸ் யாரு டெவில் யாருன்னு பிரிக்க சொல்லுவாங்க. எல்லா டெவில்ல தான் வந்து நிக்க போகுது. ஏஞ்சல் நானும் சொல்லி யாராச்சும் போச்சுன்னா அவங்களையே டெவிலா மாத்துறது தான் கேப்டன் டாஸ்க். அது அமித் சார் தானே அந்த ஒருத்தர் பாவப்பட்ட அந்த ஏஞ்சல். நாமினேஷன்ல கார்டு திருப்புவாங்கல்ல, நீ வேணா பாரு, அமித் எல்லாம் வந்து அமித் பேர் வராம வேற யாராச்சும் 2 பேர் வரும்போது அமித் எழுதி பாரு எல்லாம் போதும், இந்த தடவை நானும் சேர்ந்து போறேன், உன் பேர் வரல அப்படிலாம் நீங்க போக கூடாது, இந்த பார் என் பேர் இதுல வரல, நீங்க ஏதாவது பண்ணீங்க எல்லா நியூஸ் சேனல்லயும் என் பேர் வந்துரும், இவனுங்க கூட எல்லாம் என்னால இருக்க முடியாது, என்ன விடுங்க, என் சொந்த தம்பி கல்யாணத்துக்கே நான் போறேன் மறுபடியும்.